பார்போற்றும் பதிரு யுத்தம் நடந்த மாதம், தீய பகை வீழ்த்தி வெற்றி கனியை பெற்ற மாதம், இனிமையான இஃப்தார் இருக்கும் மாதம், கெட்ட ஷைத்தானை ஓடவோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسلام عليه يوم ولد ويوم يموت ويوم يبعث حيا. والسلام علي يوم ولدت ويوم أموت إلى آخره. صدق الله العظيم. படைத்தோனை போற்றி புகழ்ந்த வண்ணம் இன்னும் நமது தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதான மழை என்றென்றும் நடந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்கள், இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சலாம் கூறுவோம். சாதாரணமா சலாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் இருக்கின்றது, இதில் ஏராளமான நன்மைகள் பொதிந்திருக்கின்றது. முதன்மையாக அல்லாஹ் தஆலா நபியினா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த பொழுது அவர்கள் முதல் வார்த்தையாக பேசிய வார்த்தை என்ன வார்த்தை? அல்லாஹ் தஆலா படைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள இப்ப எந்திரிச்ச உடனே இவங்க முதல் வார்த்தை பேசியது மலக்குகளுக்கு இவர்கள் சலாம் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா சலாம் கூறுமாறு சொன்னான். அஸ்ஸலாமு அலைக்க, எனக்குரிய வார்த்தையை முதன்மையாக அல்லாஹ் தஆலா சொல்வான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு. அப்ப மனிதனுடைய முதல் வார்த்தையே சலாமாக இருக்கின்றது. அதற்கு மலக்குகள் சொன்னார்கள், வஅலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹ், எனக்குரிய வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நம்ம ஏனைய மொழிகளை விட இந்த அரபு மொழியில் அல்லாஹ் தஆலா நமக்கு அல்லாஹ் ரசூலும் காட்டிய வார்த்தைகள் இருக்கின்றது. எவ்வளவு சிறந்த வார்த்தைகள் என்பதை பாருங்கள். இன்னைக்கு எல்லா இடத்திலும் கண்டவுடனேயே நம்ம என்ன செய்யறோம்? ஆங்கில புலமைகள் பெற்றவர்களாக எல்லோரும் பார்த்த உடனே குட் மார்னிங், குட் ஆஃப்டர், குட் ஈவினிங், குட் நைட் இந்த வார்த்தைகளை உபயோகிக்கின்றார்கள். அப்ப இந்த வார்த்தைகள் எங்கே உபயோகிக்கலாம்? ஒரு சந்தோஷமான இடங்கள் உபயோகிக்கலாம். எந்த ஒரு மனிதனை சந்திக்கக்கூடிய சமயங்களில் உபயோகிக்கலாம். அதே ஒரு மௌத்து வீட்டுல போய், மையத்து வீட்டுல போய் அங்க வந்துட்டு அவளை பார்த்த குட் மார்னிங் அப்படின்னு சொன்னா அவன் என்ன ஆகுவான்? ஏடா இது வந்திருக்கிறது இளவு வீடு, இங்க எங்களுக்கு எங்கடா குட் மார்னிங் இருக்கு, பேட் மார்னிங் இப்ப நீ குட் மார்னிங் சொல்றீங்க. இந்த வார்த்தையை தான் அவன் உபயோகிப்பான். அப்ப இந்த இடங்களில் அந்த மொழிகள் தவறி விடுகின்றது. அப்பொழுது சந்திக்கக்கூடிய சமயங்களில் இந்த வார்த்தைகளை உபயோகிக்க முடியாது. அதே சமயத்தில் ஏனைய ஒவ்வொரு மொழிகளிலும் பார்த்தால் அது எல்லாம் எல்லா இடங்களிலும் உபயோகிப்பதற்கு என்பது முடியாது. ஆனால் அரபி வார்த்தைகள் நமக்கு சொல்லக்கூடியது அது ஹயாத்தாய் இருக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், அல்லது மௌத்தான வீடா இருக்கட்டும், ஒரு நோய்வாய்ப்பட்டவனை பார்க்கக்கூடிய சமயங்களாக இருக்கட்டும்,
கஷ்டங்களை ஏற்படக்கூடிய நபர்களை சந்திக்கக்கூடிய சமயங்களாக இருக்கட்டும், அல்லது இன்பங்களே உச்சத்திற்கு அடைந்தவர்களாக இருக்கட்டும், யாரை சந்தித்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் எனக்குரிய ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த இடத்தில் எந்த ஒரு விசகுதலும் ஏற்படாது. அவருடைய வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாக்குவானாக. ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் அடையக்கூடிய மனிதனுக்கும் அது தேவை. சாந்தியும் வேண்டும், சமாதானமும் வேண்டும். துக்கத்தில் அடைந்திருக்கக்கூடிய மனிதனுக்கு அங்க சாந்தியும் வேண்டும், சமாதானம் வேண்டும். எந்த அளவிற்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறது என்றால், நீங்கள் மையவாய்களுக்கு செல்லக்கூடிய சமயங்களில் அங்கே அரங்கேற்றக்கூடியவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர். என்னங்க, நம்ம கண்ணுக்கே தெரியலங்க, மண்ணோடு மண்ணாக மக்கி விட்டார்கள் என்பதாக நாம் எண்ணி கொண்டிருக்கின்றோம். இத்துடன் அவருக்கும் அவர்களுக்கும் உரிய தொடர்புகள் துண்டித்து விட்டன என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் துண்டிக்கப்படவில்லை. எந்த ஒரு நபரும் யாரும் யாருக்கும் சொல்லலாம். எந்த ஒரு கருத்தானுக்குள் நுழைஞ்சாலும் மையவாடிக்குள் நுழையக்கூடிய சமயத்தில் அங்கே சொல்லக்கூடிய வார்த்தைகள் அஸ்ஸலாமு அலைக்க யா அஹ்லல் குபூர். ஓ கபராளிகளே, இந்த மன்னர் வாசிகளே, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா சாந்தியும் சமாதானமும் உண்டாக்குவானாக என்பதாக அவர்களுக்கு சொல்றோம். ஹயாத்தவர்களுக்கும் சொல்றோம், மூத்தா போனாருக்கும் சொல்றோம். அது மட்டும் அவர்கிட்ட சொல்லிட்டு மட்டும் அது மட்டும் சொல்றது இல்ல, அடுத்த வார்த்தைகளும் சேர்த்து சொல்லுவோம். நீங்கள் முன்னால் எங்களுக்கு முன்னால் சென்று விட்டீர்கள், இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பின்னால் நாங்களும் வர இருக்கின்றோம் என்பதையும் சொல்லுவோம். அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தைகளை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுங்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு நபரை சந்திக்கக்கூடிய சமயங்களில் ஸலாத்தை கொண்டு நீங்கள் அவரை சந்தியுங்கள். ஒரு மனிதனை நாம் சந்திக்கின்றோம். இன்னைக்கு எப்படி லேட்டஸ்டா போயிடுச்சு நம்மளுடைய பழக்கங்கள். போன் வந்துருச்சு தானே, போன் வந்தோம் நம்ம என்ன செய்யலாம், ஹலோ, அதுக்கு பிறகு அஸ்ஸலாமு அலைக்கும், ஹலோன்னு சொல்லிட்டு தான் அஸ்ஸலாமு அலைக்கும். அது கூட சொல்வது இல்லை சிலரு. ஹலோ யாரு எடுத்தவன். ஒரு நபரிடம் பேச தொடங்குவதாக இருந்தாலும் சரி, ஒரு நபரை சந்திப்பதாக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே சலாத்தை நாம் முன்வைக்க வேண்டும். எடுத்த உடனே நீங்க போன் எடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. அவன் வந்து ராங் காலாக இருந்தாலும் சரி, ராங் நம்பராக இருந்தாலும் சரி, தலைவரிக்க போயிடுவான். நாம எடுத்தவனே ஹலோ யாருங்க பேசுறது, யார் இல்லைங்க அப்படின்னு சொன்னோம்டா அடுத்த பரவாயில்ல, நமக்கு கள்ள போடுறதுக்கு ஆள் கிடைச்சிக்கிடுச்சு, போயிடுவோம். தவறுகள் ஏற்படுவதற்குரிய வழிவகைகள் அதுதான். தவறுகளுக்குரிய இடங்கள் அளிக்கக்கூடியது அதுதான். ஒரு வீட்டிற்குள் இருந்து நாம் அழைப்புகள் கேட்கக்கூடிய சமயங்களில் அங்கே சொல்லக்கூடியது கூட நாம் சலாத்தை சொல்ல வேண்டும். அவர்கள் உள்ளிருந்து பதில் சொல்லக்கூடியவர்கள் பெண்களாக இருந்தால் அவர்களுடைய உரத்த குரல்களில் சொல்ல வேண்டும், சப்தமாக அல்ல. அந்த வார்த்தைகள் சொல்லக்கூடிய வார்த்தையை கூட வலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹ் யாருங்க இது அப்படி கேட்கணுமா? அங்க கூட நம்ம வார்த்தையை மென்மையை கடைபிடிக்க கூடாது என்பது இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. ஒரு வீட்டுகளுக்குள் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் மட்டும் இருக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு நபர்கள் நம்மை வீட்டு வாயிலுக்குள் தட்டுகின்றார்கள் என்றால் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இப்படி பேச வேண்டும். ஏன்னா அந்த வார்த்தையை கட்டின அவன் போயிடணும். எதுக்காச்சும் வந்தாண்டா கூட அவன் அந்த தலைவரிக்கு போயிடணும். என்னடா சலாத்துக்கு பதில் சலாம் சொல்லையில அல்லது இவர்களுடைய யாருன்னு கேட்கக்கூடிய ஒரு வார்த்தைகளிலேயே இவன் போல்டா இருக்க போனோம்னா வழக்கமா வேற வழியை பார்த்து போயிடுவான். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த சலாம் எனக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு பெரிய சண்டைகள் இருந்தாலும் சரி, இரு நபர்கள் மத்தியில் பேசாமல் இருக்கக்கூடிய நபர்கள் மத்தியில் முதன்மையாக யார் சலாத்தை கொண்டு தொடங்குகின்றாரோ அவர் ஈரேற்றம் பெற்றவராக ஆகிவிடுகின்றார். எப்படி மார்க்கம் சொல்லி தருது பாருங்க. 3 நாட்களுக்கு மேல் நீங்கள் பேசாமல் இருக்காதீர்கள். 3 நாட்களுக்கு மேல் நீங்கள் பேசாமல் இருக்கக்கூடிய சமயங்களில்
உங்களுடைய எந்த ஒரு அமல்களும் ஏற்றுக்கொள்ளாமல் ஒப்பு வைக்கப்படுகின்றது. அப்ப 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்கிறார். இதுக்குள்ள யார் அதில் சலாத்தில் விரும்புகின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சலாம் சொல்வது சுன்னத்தாக இருக்கின்றது, அதற்கு பதில் சொல்வது வாஜிபாக இருக்கின்றது. நீங்க கோபத்தில் இருக்கக்கூடிய நபரை பேசாமல் இருக்காங்க பல வருஷம் பல நாட்களாக, ஒன்னே போய் அவங்கள்ட்ட அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சொல்லுங்க. திரும்ப திரும்ப நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் பொழுது இவர் முதல் முறையாக பார்ப்பாரு, சலாத்துக்கு பேசுறதுக்கு என்னன்னு தெரியல, இவன் மூஞ்சில்தான் முடிக்கூடாது நினைச்சா இவன் வந்து சலான் சொல்றானே நினைச்சிட்டு தான் போவாங்க. 2வது முறை சொல்லும் பொழுது திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் மீண்டும் சொல்லுங்கள். திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய சமயங்களில் ஒரு சமயம் அவருடைய உள்ளம் மாறிவிடும். நம்ம எவ்வளவுக்கு இதா இருந்தோம், இறுகி போயிருந்தோம், இவர் மீண்டும் மீண்டும் நம்மளிடம் சலாத்தை கூறுகின்றாரே என்பதாக பேசாத நபர்கள் கூட, கரையாத உள்ளங்கள் கூட அந்த இடங்களில் இவர்கள் கரைந்து விடுவார்கள். உங்களுடைய சலாத்தின் மூலமாக பதில் சலாம் சொல்லி விடுவார்கள். சப்தமாகவே அவர்கள் சொல்லி விடுவார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் அவர்களுடைய மனைவியருக்கு அல்லாஹ் தஆலா சலாம் சொல்லி அனுப்பியிருக்கின்றார். இந்த சலாத்துடைய விஷயங்கள் சாதாரணமான வார்த்தை, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ்வே சலாம் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப இங்க வந்து சொல்றாங்க, அன்னை பாத்திமா அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க உட்கார்ந்து இருக்காங்க, ரசூலுல்லாஹி கூட இருக்காங்க. இருக்கக்கூடிய சமயத்துல ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு வந்துறாங்க. வந்த உடனே யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுடைய மனைவியாகிய அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பினான். அவர்களுடைய சலாத், அல்லாஹ்வுடைய சலாத்தை அவர்களுக்கு எத்தி வையுங்கள், என்னுடைய சலாத்தையும் எத்தி வையுங்கள் என்றார். எவ்வளவு இருக்கு, யாருமே இல்லைங்க. ஒரு இடத்துல யாருமே இல்ல, மார்க்கம் சொல்லக்கூடியது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியது, ஒரு இடத்தில் யாருமே இல்ல. அந்த இடத்தில் கூட நீங்கள் வீட்டில் கூட்டி சென்றிருக்கின்றீர்கள் 3 நாட்களுக்கு மேலாக, அல்லது சில நாட்களுக்கு பின்னால் நீங்கள் வருகின்றீர்கள். அதை தட்டி வைத்து துறக்கக்கூடிய சமயங்களில் அங்கே சலாம் சொல்லி உள்ளே நுழையுங்கள் என்றார் சொன்னார்கள். பள்ளிவாசலுக்குள்ள வர்றோம், யாருமே இல்ல, வெறும் பள்ளினா நம்ம தான் திறக்கிறோம். அப்ப கதவை தட்டி விட்டு சலாம் சொல்லி விட்டு வாருங்கள் என்பதாக சொன்னாங்க. ஏன் தெரியுமா? அங்கே மலக்குகளோ அல்லது நல்ல ஜின்களோ இருந்து கொண்டிருப்பார்கள். உங்களுடைய சலாத்திற்கு அவர்கள் பதில் சொல்வார்கள். யாரும் இல்லை என்பதாக எண்ணி விடாதீர்கள். கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு மட்டுமல்ல, அதே போன்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பியிருக்கின்றான். அவர்கள் சலாம் சொல்லி இருக்கின்றார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே இதை அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் இடம்பெற்ற ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. எப்படியெல்லாம் யார் யாருக்கெல்லாம் சலாம் சொல்ல வேண்டும், இந்த சலாம் சொல்றதை கூட அவன் சொல்லட்டும், அவர் சொல்லட்டும், நம்ம என்ன சொல்லி முந்துறது, நம்ம என்ன சொல்ற இது செய்யறது அப்படிங்கிறது கூட இருக்கக்கூடாது என்பது, சலாத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிவகை நமக்கு செஞ்சு காட்டுகின்றார்கள். யார் யாருக்கு சலாம் சொல்ல வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், قال رسول الله صلى الله عليه وسلم يصلي راكعا على ماشي على قاعد புலி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நடந்து செல்பவரை பார்த்து வாகனத்தில் செல்பவர்கள் சலாம் சொல்ல வேண்டும். ஒரு மனிதன் நடந்து சென்றுகிட்டு இருக்காரு. இப்ப என்ன செய்யறாரு? வாகனத்தில் ஒரு மனிதன் செல்கின்றார் என்றால் வாகனத்தில் செல்லக்கூடியவர் இவருக்கு சலாம் சொல்லணும். ஏன் தெரியுமா? அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வாகனத்தில் நம்ம செல்றதுல ஒரு பெருமை எனக்கு வரும். நடந்து போறவனை பார்த்தவனே அந்த வாகனத்துல போகும்போது, ஒரு பைக்ல போறாங்க அப்படின்னா, இன்னைக்கு ₹1,00,000 வாங்கிக்கிட்டு இந்த குதிரை போல ஒரு பைக் எடுத்துக்கிட்டு ஓட்டுறான்னா, அந்த பைக் ஓட்டையில பார்த்தியா, அந்த பைக் ஓட்டையிலே ஒரு ரேஸ் பண்ணிட்டு அவர் வீலிங் முன்னாடி தூக்குவாரா பின்னாடி தூக்குவாராங்க தெரியாது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் காப்பாற்ற நம்மளுடைய இளம் சித்துக்களை. அந்த அளவுக்கு இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கின்றது.
இப்பொழுது இப்படி செல்லக்கூடிய சமயங்களில் இவர்கள் என்ன செய்யணும்னா, நடந்து போகக்கூடியவர்களை பார்க்கக்கூடிய சமயங்களில் இவர்கள் அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள், ஒரு பைக்ல செல்லக்கூடியவர்களுக்கு அப்ப என்ன செய்யணும், கார்ல செல்லக்கூடியவர் பைக்ல இருக்கக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்லணும். இப்படித்தான் வழிமுறைகள். அதே சமயத்தில் அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு நடந்து செல்லக்கூடியவர் அமர்ந்திருக்கக்கூடியவருக்கு சலாம் சொல்ல வேண்டும். அவர் உட்கார்ந்து இருக்காருங்க. ஒரு காலகட்டத்தில் தான் இருந்துச்சுங்க தமிழ்நாட்டில் நடந்தது. உண்மை சம்பவங்கள். ஊரையும் கேட்காதீங்க, பேரையும் கேட்காதீங்க. நான் உட்கார்ந்திருக்கேன், அவர் அஜத்து உட்கார்ந்து இருக்காரு, நான் நடந்து போறேன், எனக்கு சலாம் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதனால இந்த அஜத்தை வேலை விட்டு தூக்குன நிர்வாகங்களும் இருக்கின்றது. இப்பொழுது இங்கே நமக்கு சொல்லி காட்டக்கூடியது என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கக்கூடியவரை பார்த்து நடந்து செல்லக்கூடியவர் சலாம் சொல்ல வேண்டும். ஏன் அப்படின்னா, நடந்து செல்லக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு தன்னை உயர்வானவர் என்று எண்ணம் வராமல் இருப்பதற்காக அவர் என்ன செய்யணும், நடந்து செல்லக்கூடியவர் அமர்ந்திருக்கக்கூடியவரை பார்த்து சலாம் சொல்ல வேண்டும். யாரு வேண்டாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு சலாத்துல முந்தாங்க தெரியுமா? இது ஒவ்வொரு விஷயங்களும் சொன்னது மட்டுமல்ல, இது போல சலாம் சொல்லணும் எனக்கூடிய விஷயங்களை மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே அவர்கள் சலாத்தில் முந்திக் கொள்வார்கள். சலாம் சொல்வதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்திக் கொள்வார்கள். ஒருமுறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க, எப்ப பார்த்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாத்தை முந்திறாங்க, நாம் எப்படியாச்சும் சலாம் சொல்ல முந்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு பின்னாடியே வர்றாங்க. பதுக்க பதுக்க பொறுமையா ரசூலுல்லாஹி முன்னாடி முதுகுக்கு பின்னாடி நம்ம முன்னாடி சலாம் சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சு இப்படி யூட்டன் போல பாக்குறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர் என்பதாக ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி, அபூபக்கரே உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்பதாக சொல்லப்பட்ட பொழுது, அப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் எப்பவுமே உங்கள்கிட்ட சலாத்தில் உங்களை விட நாங்கள் முந்த முடியவில்லையே யா ரசூலுல்லாஹ் என்பதாக ஆனந்தப்பட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை விட நன்றி செலுத்துவதற்கு அதிகம் நான் கடமைப்பட்டவன், அதனால் தான் எல்லாவற்றிலும் நான் முந்திக் கொள்கின்றேன் என்றாக சொன்னார்கள். இன்று நாம் அதில் யாரில் முந்திக் கொள்கின்றோம் பாருங்கள். பெரியவர்களை பார்த்தால் சலாம் சொல்வதற்கு சிறியவர்களுக்கு மனம் வருவதில்லை, சிறியவர்களை கண்டால் பெரியவர்களுக்கு மனம் வருவதில்லை, அறிஞர்களை கண்டால் கற்றுக் கொடுத்த ஆசான்களுக்கு சலாம் சொல்வதற்கு, குழந்தைகளுக்கு சலாம் சொல்வதற்கு மனம் வருவதில்லை. இப்படி எல்லா விஷயங்களிலும் இன்று நீங்கள் எந்த அளவிற்கு பிரிந்து செல்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஈமான்களில் பலகீனப்பட்டுக் கொண்டே இருக்கின்றீர்கள் என்பதை மட்டும் நீங்கள் நிச்சயமாக உண்மையை இங்கே விளங்க வேண்டும். அல்லாஹு தஆலா சலாத்தை நாம் அதிகம் பரப்பக்கூடியவர்களாக, சலாத்தை கொண்டு நம்முடைய உறவுகளையும் நம்முடைய அன்புகளையும் வெளிப்படுத்தக்கூடிய நன்மக்களாக உள்ளவர்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹி தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திஹி வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.